எல்லாம் இருக்கு, எல்லாமே கிடச்சிது, நிறைய என் முன்னாடி வந்து நின்றுச்சு, நேரம் இருந்துச்சு, தேவையான எல்லா விஷயங்களும் இருந்தும் நான் லைஃப்பில் தோற்று போயிட்டேன் அப்படின்னு என்னைக்காவது யாரையாவது பார்த்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லாம் பண்ணேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல, நான் எல்லாம் செஞ்சேன் என்னால் ஜெயிக்க முடியல, எனக்கு வந்து டூ மச் காம்படிஷன் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியல, டூ மச் விஷயங்கள் அதே மாதிரி நிறைய பண்ண விஷயம் ஜெயிக்க முடியல. நிறைய பேர் இருக்கிற ஆப்பரன்ஸை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய நேரங்களில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்கோம். நான் உங்களோட சக்தி ஃப்ரம் த ஹீலர் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், எப்போல்லாம் லைஃப்பில் என் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் அப்படின்னாலும், இல்லை நான் துவண்டு போயிருக்கேன், எனக்கு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னாலும், நான் அடுத்தது என்ன செய்யணுன்னே தெரில, எனக்கு மனசு ரொம்ப தனிமையாக இருக்குன்னு அப்படின்ற எண்ணம் இருந்தாலும், என்ன ஒரு மனசுக்குள்ளே என்ன ஃபீலிங்காக இருந்தாலும் அதுக்கான எல்லா சொல்யூஷன்ஸும் இருக்கிற சேனல் த ஹீலர் ஃபவுண்டேஷனோட யூடியூப் சேனல். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சக்தி இன்ஸ்பயர்ஸில் மோட்டிவேஷன் வந்துட்டுருக்கு. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமோட ஹீலர் ஃபவுண்டேஷன் பக்கங்களில் நம்மளோட சர்வீஸ் அப்டேட்ஸ், நம்ம என்னென்ன பண்ணுறோம், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது அதில் வருது. தொடர்ந்து நம்ம கூட என்றைக்குமே கூட இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆழம் பார்த்து காலை விடு அப்படின்ற ஒரு பழமொழியை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, பல பேர் ஆழத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க, காலை விடுறதே இல்லை. ஐயோ இதை பார்த்தா ஆழமாக இருக்குது, ஐயோ அதை பார்த்தா ஆழமாக இருக்குது, அது இப்படி போனால் அப்படி ஆகிடும், இப்படி போனால் அப்படி, திறமைகளை பல திறமைகளை உள்ளே வச்சுக்கிட்டு இன்னமும் ஸ்டெப்பை எடுத்து வைக்காத இருக்கிற எத்தனையோ பேர். உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய 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 தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஒரு இறந்த மனிதனை திருப்பி உயிரில் கொண்டு வர முடியாதோ, எப்படி வந்து இறந்து போயிட்டாங்க செத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்ப கொண்டு வர முடியாதோ, அதே மாதிரி தான் உங்கள் முன்னாடி நின்ன இத்தனை வாய்ப்புகளை திரும்ப கொண்டு வரவே முடியாது. ஒன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கான், இட் இஸ் கான். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி when it comes, only it comes. ஷார்ட்கட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எடுத்து யாராவது ஜெயிச்சிட முடியுமா? இல்லை, தேவையில்லை. எங்கே ஷார்ட்கட் தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டேப் பண்ணாலே போதும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் டேப் பண்ண போகிறீங்க? இப்போது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதில் உங்களோட பார்ட்டிசிபேஷன் எப்படி தந்துட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? வாட் யூ ஹேவ் ரைட் நவ்? மேபி ஸ்கூலில் படிக்கிறீங்க, மேபி காலேஜில் இருக்கீங்க, மேபி ஒரு ஃபேஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நியூஸ் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க. எங்கே நீங்கள் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் பண்ண வேண்டியது, பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தட் இஸ் கால்ட் ஆஸ் GAPS, கேப்ஸ். கேப், ஃபோக்கஸ் ஆன் த கேப்ஸ். எப்படி ஒரு ஸ்போர்ட் விளையாடும் போது, ஒரு பால் அடிக்கும் போது இங்கே ஃபீல்டர் அங்கே ஃபீல்டர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேப்பே தெரியாதோ. சக்ஸஸ்ஃபுல் கிரேட் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they only focus on the gaps. Gaps are the biggest opportunity. கேப் மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கேப்பை விட ஒரு பெரிய சக்திசாலியான வார்த்தையும் இல்லை. எங்கேயோ கேப் இருக்குது, அதை ஃபில் பண்ணு. அதுதான் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கியா, எங்கே யாருமே எதுவும் பண்ணாத ஒரு இடம் இருக்குது, அந்த களத்தை பயன்படுத்து. பிஸ்னஸ் பண்ணுறியா, எந்த மார்க்கெட் இன்னும் டேப் பண்ணாத இருக்கோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு. ஃபோக்கஸ். பிரச்சனைகளே எவ்வளோ நாள் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிற? நல்லா யோசிச்சுப்பாரு. சின்ன வயசுலேருந்து இன்னைய வரைக்கும் நீ ஸ்கூலுக்கு போன அந்த நாள்லேருந்து, மார்க்கு குறைஞ்சதுலேருந்து, விளையாட்டில் தோத்ததுலேருந்து, வாழ்க்கையில் உடம்பு சரியாத ஸ்கூலுக்கு போனதுலேருந்து இன்னைய வரைக்குமே எங்கே பார்த்தாலுமே நம்ம கொடுக்குறது எல்லாமே என்ன ரீசன்ஸ்? இதனால் நான் ஜெயிக்கலை, அதனால் நான் ஜெயிக்கலை. இப்பயும் சொல்கிறேன், எதெல்லாம் அவைலபிளாக இருக்கும் போதில் அதை டேப் பண்ணு, கேப்பை ஃபில் பண்ணு. அந்த கேப்பை யார் ஒருத்தர் ஃபில் பண்ணுறாங்களோ, அதை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்களோ, அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க. அக்ரி வித் மீ. நிறைய விஷயங்களில் கேப்பை பார்க்குறதுக்குன்னா பொறுமை இருக்க மாட்டுது, ஆப்பர்ச்சுனிட்டியை டேப் பண்ணுறதுக்குன்னா பொறுமை இருக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் நீங்கள் இல்லை. எந்த மனுஷன் பிடிச்ச விஷயங்களை உள்ளே செய்யும் போது கெத்தாக ஃபீல் பண்ணுறானோ, அதை ரியாலிட்டியில் வரும்போது அங்கேயே கெத்தாக பர்ஃபார்ம் பண்ணுவான். அப்போ உள்ள நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல உங்களோட ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கோ, பேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்றது பார்க்கணும். அதில் போனீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, கேப் உங்கள் கண்ணுக்கு தெரியும்.
பிரச்சனைங்க தெரியாது, அப்டக்கிள்ஸ் தெரியாது, எது வேணுமோ அது உங்களுக்கு தெரியும். அதில் விளையாடி பெரிய ஆள் ஆவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் ஒரு கட்டத்துக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள நீங்கள் நின்றுட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சரியா தப்பா? நான் இப்பயும் சொல்கிறேன், குறுக்கு வழியாக ஆப்பர்ச்சுனிட்டி தேடாதீங்க. குறுக்கு வழியில் பணக்காரனை எல்லாம் ஜெயிச்சிடலாம், ஆன்லைன் ரம்மியில் பெரிய ஆளாக எல்லாம் வேணாங்க, மாட்டிக்காதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்ககிட்ட வரும், அதில் பெரிய ஆளாகி காட்டுங்க. உங்கள் ஏஜுக்கு உங்ககிட்ட இருக்கிற பக்குவத்துக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஹிட் அடிச்சு காட்டுங்க, அதில் பெரிய ஆளாகி காட்டுங்க. நிச்சயமாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி உங்களை மதிக்காத இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே உங்களை மதிக்கலை அப்படின்னா உங்களை அங்கே தங்க மாட்டீங்களோ, அதே மாதிரி தான் வாய்ப்பும் உங்ககிட்ட வந்து நீங்கள் அதை மதிக்கலை, அதை வேல்யூ பண்ணல அப்படின்னா அப்போவே டாட்டா காட்டு போயிடும். நீங்கள் இல்லைன்னா அதுக்கு 1000 பேர் இருக்காங்க அதை எடுத்துக்க, அதை மதிக்க, அதை அரவணைக்க. வாய்ப்பும் அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும், இந்த நிமிஷத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் கேப்பு கிடைக்குதோ வாழ்க்கையில் அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை டோட்டலாக ப்ளே பண்ணணும். நோ மேட்டர் வாட் அதில் 100% கான்ஃபிடென்ஸோட செயல்படணும். நோ மேட்டர் வாட் அதில் கொடுத்த கொஞ்சமாக செக்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபேஸ்லையும் சக்ஸஸை கொண்டு வந்து ஓவரால் சக்ஸஸையும் அடைஞ்சு காட்டணும். இதை நீ பண்ணிட்டேன்னா வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடுவேன். ஆனால் இது ஈஸியாக டஃப்பாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நீ முடிவு பண்ணால் மட்டும்தான் இது உனக்கு புரியும். நீ முடிவு பண்ணால் மட்டும்தான் உன்னால் அந்த சாய்ஸஸ் எடுக்க முடியும், அதை செலக்ட் பண்ண முடியும், கேப்ஸை ஃபில் பண்ண முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும், நிலைக்க முடியும், ஜெயிக்க முடியும். நீங்கள் நினைக்கணும். இன்னைக்கு நினைக்கலன்னா எப்போ நினைக்க போகிறீங்க? இந்த நிமிஷம் நீங்கள் நினைக்கலன்னா எப்போ எழுந்துக்க போகிறீங்க? போதும். பாஸ்ட் வேணாம், ஆப்ஸ்டக்கிள்ஸ் வேணாம், பிரச்சனைகள் வேணாம், வாய்ப்பை மட்டும் பேசும், கேப்ஸை பற்றி மட்டும் பேசும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நிறைய பேர், ஆனால் எனக்கு இந்த கேப்லாம் தெரியுது, ஆனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் விழுந்துட்டேன்னா என்ன ஆகும்னா, நான் தோத்துட்டேன்னா என்னென்ன ஆகும், நான் இதில் ஜெயிப்பேனா, இந்த மாதிரி செல்ஃப் டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த செல்ஃப் டவுட் உள்ளே வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப உங்களை நீங்கள் பேம்பர் பண்ணிக்கிறீங்க. தயவு செய்து உங்களை பேம்பர் பண்ணுறதை விட்டுருங்க. இறங்கினா தான், ஆழம் விட்டால் தான், கால் போனால் தான் ஆழம் தெரியும், வழுக்கல் எவ்வளோன்னு தெரியும், விழுந்தால் என்ன பண்ணலான்னு தெரியும், ஏன் விழுந்துட்டா கூட திருப்பி எழுந்துக்க தெரியும். விழுந்துடவே கூடாது, விழுந்துடக்கூடாது, ஆழம் பார்த்து காலை விடு, ஆழம் பார்த்து காலை விடுன்னு நிறைய பேர் நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க இன்னைய வரைக்கும். அது பெரிய பெரிய மோசமான வார்த்தை. நான் இப்பயே சொல்கிறேன், நம்மளை சதி வேலையில் சதியை பண்ணி ஒருத்தனை முன்னேற விடாத விடுறதுக்கான ஒரு பெஸ்ட் கோட்டுன்னு கேட்டிங்கன்னா என்ன, ஆழம் பார்த்து காலை விடுன்ற கோட்டு தான். எதுக்கு ஆழம் பார்த்து காலணும்? அப்புறம் எப்போ தான் கற்றுப்போம், எப்போ தான் நீச்சல் அடிக்க கற்றுப்போம், எப்போ தான் திருப்பி எழுந்துக்க கற்றுப்போம்? எடிசன் ஆழம் பார்த்து பல்பு தயாரிக்க உட்காந்தாரா? வெளிச்சம் எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ளைட்டை தயாரித்தவங்க எங்கேருந்து வந்தாங்க? பிஸ்னஸில் ஜாம்போனாக இருந்தவங்க எங்கேருந்து வந்தாங்க? எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் வந்து சயின்டிஸ்டாக இருந்தவர் எப்படி பிரசிடென்ட் ஆனாங்க? ஒரு சாதாரணமாக எங்கேயோ இருந்தவங்க எப்படி மியூசிக் மாஸ்டர் ஆனாங்க? எப்படி ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகுறாங்க? எப்படி பெரிய லாயர் ஆகுறாங்க? பெரிய அட்வொகேட் ஆகுறாங்க? லீடர் ஆகுறாங்க? பிரசிடென்ட் எலெக்ஷன் வின் பண்ணுறாங்க? பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் வின் பண்ணுறாங்க? எப்படி வின் பண்ணுறாங்க? இந்த ஆழம் பார்க்காத இறங்குறவன் தான் பெரிய ஆளு. ஆழம் பார்த்தலாம் இறங்கவே முடியாது. இந்த நிமிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கோ, எப்பப்பெல்லாம் நீ ஆழம் பார்த்து இறங்கலாம்னா அன்னைக்கே நீ தோத்து போயிடுற. இறங்கி நீ ஆழத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் அதில் முன்னேறி காட்டு பெரிய ஆள் ஆயிடுவேன்.